ரெண்டுத்துக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே அந்த டேர்ம் தான் இது. இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்களேன். a-b² ஃபார்மேட் தான். நீங்கள் இதையும் பார்த்து கெஸ் பண்ணிடலாம். இது ஏ ஸ்கொயரு. இது வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. அப்போ இது பி ஸ்கொயராக தான் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள் a² b². இப்போ இந்த ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். a-b² தான் ஃபார்முலா. a² - 2ab + b². a² என்னது y² இருக்கா? அப்போ a வந்து என்னது? a வந்து y. b² இடத்துல 4 இருக்குது. அப்போ b வந்து என்னவா இருக்கும்? b வந்து 2ஆக தான் இருக்கும் இல்லையா? b² வந்து 4னா b வந்து என்னவா இருக்கும்? இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும் இல்லையா? அப்போ வந்து b வந்து 2 தான். அப்போ a இடத்துல y பண்ணணும், b இடத்துல 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்குது பாருங்கள். a² இடத்துல என்ன இது வரும்? y² வரும். -2ab -2 a என்னது? a வந்து y சொன்னோம் இல்லையா? அதோ a வந்து y, b வந்து என்னது 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -4y கிடைக்கும். அதான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் b = 2 b² என்ன வரும்? 4 கிடைக்கும். இதனால் இதில் நம்ம a இடத்துல y போட்டோம் இல்லையா? y - b இடத்துல 2. அப்போ இது வந்து y - 2² எழுதிக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? y - 2² எழுதிடலாம். இது பாருங்கள், ரெண்டாவது டேர்ம் பாருங்கள். y² - 2² எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்குது பாருங்கள். a² - b² = a + b a - b. அப்போ a இடத்துல y போடுங்க, b இடத்துல 2 போடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? y + 2. இங்கே y - 2 கிடைக்கும். இப்போ வந்து எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கு தான் பார்க்குறோம் நம்ம. இதுக்கும் எல்சிஎம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து கேட்டால் என்ன பண்ணுங்கள்? குத்துற டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கிங்க பவர் இல்லாமல். இங்கே என்ன இருக்குது? y - 2 இருக்கா? y - 2ன்னு எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு. இந்த பவர் விட்டுருங்க. y - 2 வந்து அப்படியே எழுதிட்டிங்களா? அது இந்த டேர்முக்கு வாங்க. இது நாங்கள் y + 2 எழுதிங்க. மறுபடியும் y - 2 வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா? அப்போ அதை விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எழுதின டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். y - 2 இருக்கிறதுல எது பவர் அதிகமாக இருக்குது? இங்கே லீஸ்ட்டுன்னு இருக்குது. எல்சிஎம் லீஸ்ட்டு ஆப்போசிட்டாக பாருங்கள். ஹையஸ்ட்டு பவர் y - 2 எது ஹையஸ்ட்டு பவர்? இங்கே என்ன இருக்குது? y - 2ல் பவர் 2 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இங்கே லீஸ்ட்டுன்னா எல்சிஎம்னா லீஸ்ட்டு அது ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டு பவர் இருக்க மாதிரி. ஹையஸ்ட்டு பவர் எது? 2 தான் இல்லையா? அப்போ இங்கே பவர் 2. அடுத்தது y + 2. y + 2ஓட y + 2 வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது. பவர் என்ன இருக்குது? 1 இருக்குது இல்லையா? அது வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியது. அப்போ y + 2 வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து இதுதான் வந்து எல்சிஎம். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.